அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்களுக்கு எப்போ ஒரு பிரச்சனை வருதோ அன்னைக்கு தான் உங்களோட அறிவு தெளிவடையுது. இது வரைக்கும் நீங்களா ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டு நீங்களா ஒரு அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு தான் நினைத்தது மட்டும் சரின்னு போராடிக்கிட்டு இருந்தீங்க. அதுதான் கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடுச்சு. அப்போது உங்களுக்கு எப்போ ஒரு பிரச்சனை நடக்குதோ அதுதான் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும், அறிவை விரிவடைய செய்யும். அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி அணுகுறீங்களோ அதுதான் வளர்ச்சி. இப்போ பிரச்சனை கண்டு பிரச்சனை கூடயே போயிட்டு இருந்தீங்கன்னா, அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீழ்ச்சி தான் வரும். உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல, உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களாக போய் இழுத்து போட்டுட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அங்கே அவமரியாதை தான் கிடைக்கும். நீங்கள் காசை கொடுத்து பணத்தை கொடுத்து எதைய மோல்டு பண்ணினாலும் அங்கே செயல்படாது. ஏன்னா அவங்களோட பார்வையில் உங்களை எப்படி வச்சிருக்கிறாங்க, எந்த மாதிரி நினச்சி வச்சிருக்கிறாங்க. அப்போது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, மதிப்பு, வார்த்தைகள் ஏன் உங்களிடத்தில் பேசவில்லைன்னு என்னைக்காவது நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களா, புரிஞ்சிருக்கிறீங்களா? அப்போது பிரச்சனை அவங்ககிட்டயா சம்மந்தப்பட்ட உங்ககிட்டயா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. இதுக்கு விடையே இல்லை. ஏன்னா உங்ககிட்ட தான் பிரச்சனைன்னு உங்கள் மனசு, அறிவு ஏற்றுக்க மறுக்குது, எடுத்துக்க வெறுக்குது. அப்போது உங்களை நீங்கள் எப்போ மாற்றிக்கிறீங்க, எப்போ செயல்படுத்துகிறீங்க அப்படின்னா, உங்களால் ஒரு இக்கட்டான சூழலில் தூக்கி எறியப்படுற நேரத்தில் தான் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி விரக்தி நிலைக்கு போயிட்டு இதற்கு வளர்ச்சிக்கு பதிலாக வீழ்ச்சியை நோக்கி கவலைப்பட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு தன்னோட பிரச்சனைகளை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி திரும்ப திரும்ப மற்றவர்கள்கிட்ட சொல்லி ஒன்று அதில் பேரின்பம் அடைஞ்சிடுறீங்க. அந்த பேரின்பம் தான் துக்கமாக உங்களுக்கு மாறிடுது. அந்த துக்க நினைவு தான் உங்களுக்கு தூக்கமின்மையை கொடுக்குது, தொடர் தலைவலியை கொடுக்குது, சமூகத்தோடு இணைய முடியாமல் பண்ணுது, உறவினர்களை வெறுக்க வைக்குது, உடன் பிறந்தவர்களை வெறுக்க வைக்குது. அப்போ இந்த மாதிரி சூழல்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டு உங்களை நீங்கள் வளர்த்திக்கிறதுக்கு தான் உங்களுடைய அறிவின் பதிவை மறுசீரமைக்கத்தான் உளவியல் வழிகாட்டுதல் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி உங்களுக்கு வழிவகுக்குது. அப்போது உங்கள் அறிவின் பதிவானது பழைய பழக்கத்தில் செயல்படுதா, இல்லை புதுசை ஏற்றுக்க மறுக்குதா, புதுசை ஏற்றுக்க வெறுக்குதா, புதுசை ரிஜெக்ட் பண்ணுதா அப்படின்னா எதுவுமே இல்லாமல் நீங்கள் நினச்ச பாதையிலேயே போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்காது. உங்களை புதுப்பித்து கொண்டால் நீங்களும் சமூகத்தில் அந்தஸ்துள்ள மனிதர்களாக மாற முடியும். அந்தஸ்து உங்களை தேடி வரவே வராது, நீங்கள் தான் உங்களை உருவாக்க வேண்டும். அதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சிக்கு வழிகாட்டுதலான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூகத்தில் அந்தஸ்து என்று இவற்றில் வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றியடைவதற்கும் தனி மனிதனின் அறிவின் பதிவான எண்ணத்தை, சிந்தனை, செயலை மறுசீரமைத்து உள பகுப்பாய்வின் மூலமாக கண்டறிந்து மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.